ஓம் சாந்தி 25/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு தூய்மையான கண்ணை தர வந்து இருக்கிறார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்து இருக்கிறது. ஆகையால் இந்த கண்கள் கிரிமினல் கண்களாக ஆகக்கூடாது. கேள்வி: எல்லையில்லாத சந்நியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத்து தந்து இருக்கிறார்? பதில்: பாபாவின் ஸ்ரீமத் இது. நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடம் இருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்யவும். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியால் தியாகம் செய்யுங்கள். நரகம் என்பது பழைய உலகம். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்கவும். ஒரு குறுகிய வீட்டை விட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு இல்லை. உங்களுடையது எல்லையில்லாத வைராக்கியம். இதுவே உங்களுடைய வான்பிரஸ்து நிலை. அனைத்தையும் விட்டு விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. சிவ பகவான் கூறுகின்றார், வேறு எவருடைய பெயரையும் எடுக்கவில்லை, அதாவது பிரம்மாவின் பெயரையும் எடுக்கவில்லை. பதித்த பாவன தந்தை அவர் கண்டிப்பாக அழுக்கானவர்களை தூய்மை செய்ய இங்கே வருவார். தூய்மை பெறுவதற்கு வழியையும் இங்கே அவர் கூறுகின்றார். ஆகையால் சிவ பகவான் கூறுகின்றார் என்பதே சரி, கிருஷ்ண பகவான் கூறுகிறார் என்பது கிடையாது. பேட்ச் இருக்கிற பொழுது அதை கொண்டு கண்டிப்பாக புரிய வைக்கவும். படைப்பவர், படைப்பின் முதல், இடை, இறுதியின் ரகசியம் இங்கே இந்த பேட்சில் காட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பேட்ச் மதிப்பில் குறைந்தது அல்ல. குறிப்பான விஷயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஆஸ்திகராக இருக்கின்றீர்கள். வரிசைப்படி என்று கண்டிப்பாக கூற வேண்டும். அநேகரால் படைத்தவர் படைப்பு பற்றிய ஞானத்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் சதோ பிரதான புத்தி என்றா சொல்ல முடியும்? சதோ பிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, பிறகு தமோ புத்தி இருக்கிறது. யார் எப்படி புரிந்து இருக்கிறார்களோ அப்படி தலைப்பு இருக்கிறது. இவர்கள் சதோ பிரதான புத்தி, இவர்களுக்கு தமோ பிரதான புத்தி. ஆனால் இப்படி இதை சொல்வது இல்லை. மனம் ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காக வரிசைப்படிதான் இருக்கிறார்கள். முதல் தரத்திற்கு மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு உண்மையான சத்துக்குரு கிடைத்து இருக்கிறார். இப்பொழுது குழந்தைகள் அறிந்து உள்ளீர்கள், நமக்கு சத்துக்குரு கிடைத்து இருக்கிறார். மேலும் அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையாக உருவாக்கி விடுகிறார். உண்மையானவர் தேவி தேவதைகள் ஆவார்கள். அவர்கள் பிறகு வாம் மார்க்கத்தில் பொய்யானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள், மற்ற எவரும் இருப்பது இல்லை. இப்படி எப்படி இருக்க முடியும் என்று கேட்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஞானம் இல்லை அல்லவா? இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் நாம் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராகி இருக்கிறோம் என்பது அறிந்து இருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, இறுதியின் ஞானத்தை இப்பொழுது நீங்கள் துல்லியமாக அறிந்துள்ளீர்கள். பெயரும் உருவமும் இல்லாமல் விலகி இருக்கும் பொருளை பார்க்க முடிவது இல்லை. ஆகாயத்துடன் காந்த சக்தி இருக்கிறது, ஆனால் இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகிறது இல்லையா? இது கூட ஞானம்தான். எல்லா நுட்பமும் புத்தியால் புரியும்படி அமைந்து இருக்கிறது. படைப்பவர் படைப்பை பற்றிய ஞானத்தை ஒரு பாபா தருகின்றார். இதையும், அதாவது இங்கே படைப்பவர் படைப்பு இவற்றின் முதல், இடை, இறுதி பற்றிய ஞானம் கிடைக்கும் என்று எழுதி வைக்கவும். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புது புது ஞான முத்துக்களும் பாயிண்ட்ஸ், புது புது ஸ்லோகமும் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆஸ்திகர் ஆவதற்கு படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் கண்டிப்பாக தேவை. பிறகு நாஸ்திகர் ஆவதற்கு நாஸ்திகர் தன்மை உடைந்துவிடும். நீங்கள் ஆஸ்திகராகி உலகத்தின் எஜமானராகி விடுவீர்கள். இங்கு நீங்கள் ஆஸ்திகர்கள், ஆனால் உங்கள் முயற்சி தக்கபடி வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். அறிய வேண்டியவர்கள் மனிதர்களே. மிருகங்கள் அறிய முடியாது. மனிதர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். சத்தியுகத்திலும் மனிதர்களே. கலியுகத்தில் தான் மிக தாழ்ந்தவர்கள். இச்சமயத்தில் எந்த ஒரு மனிதனும் படைத்தவர் படைப்பு பற்றிய ஞானத்தை அறியவில்லை. புத்தியில் ஒரே அடியாக கோத்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. நாம் பாபாவிடம் உலக எஜமானனாவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தக்கபடி வரிசை கிரமப்படி அறிவீர்கள். நீங்கள் 100% தூய்மையாக இருக்கிறீர்கள். அங்கே தூய்மையும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது, ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கு உரியது. இங்கு நீங்கள் லட்சுமி நாராயணனாக படிப்பு மூலம் ஆகிறீர்கள். நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் கல்வியை சொல்லி கொடுக்கவும்.
பள்ளிக்கு குமார் குமாரிகள் படிப்புக்கு செல்கிறார்கள், சேர்ந்து படிப்பதால் மிக கெட்டு போகிறார்கள். ஏன் என்றால் கிரிமினல் பார்வை இருப்பதால் முகத்திரை அணிகிறார்கள். அங்கே கிரிமினல் கண் இல்லை, ஆகவே முகத்திரை அணிய அவசியமில்லை. இந்த லட்சுமி நாராயணருக்கு முகத்திரை மாட்டி இருப்பதை பார்த்து இருக்கின்றீர்களா? அங்கே ஒரு பொழுதும் இப்படி கெட்ட எண்ணம் வருவதே இல்லை. இது ஓர் ஆவண ராஜ்யம். இந்த கண்கள் பெரிய சாத்தான். பாபா வந்து ஞானக்கண் கொடுக்கிறார். ஆத்மாதான் எல்லாம் கேட்கிறது, பேசுகிறது, அனைத்தையும் செய்வது ஆத்மாதான். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது திருந்தி கொண்டு இருக்கிறது. ஆத்மாதான் சீர்கட்டு பாவ ஆத்மா ஆகிவிட்டது. பாவ ஆத்மா என்று கிரிமினல் பார்வை உள்ளவர்களுக்கு கூறப்படுகிறது. அந்த கிரிமினல் கண்ணை பாபாவை தவிர வேறு யாரும் திருத்த முடியாது. ஞானம் என்ற பவித்திரமான கண்ணை பாபா தான் தருகிறார். இந்த ஞானத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சாஸ்திரத்தில் இந்த ஞானம் இருக்கவா செய்கிறது? பாபா கூறுகின்றார், இந்த வேதம், சாஸ்திரம், உபநிஷம் முதலிய எல்லாம் பக்தி மார்க்கம். ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை முதலிய எதை செய்தாலும் என்னை எவரும் அடைய முடியாது. இந்த பக்தி அரை கல்பம் நடக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு படைப்பவர், படைப்பின் முதல் இடை இறுதி ஞானத்தை கூறுவோம். பரம்பிதா பரமாத்மாவின் வரலாற்றை கூறுவோம். மனிதர் எவரும் இதை அறிந்திருக்கவில்லை. முக்கிய வார்த்தை இதுதான். வாருங்கள் சகோதரிகளே, வாருங்கள் சகோதரர்களே, வந்து படைப்பவர், படைப்பின் முதல் இடை கடையின் ஞானத்தை கேளுங்கள். அதன் மூலம் நீங்கள் இப்படி ஆவீர்கள். இந்த ஞானத்தை பெற்றால், சிருஷ்டி சக்கரத்தை புரிந்தால், நீங்கள் இப்படி சத்தியுகத்தில் சக்கரவர்த்தியாக, மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். இந்த லட்சுமி நாராயணரும் இந்த படிப்பினால் தான் இப்படி ஆனார்கள். நீங்கள் குழந்தைகள் கூட படிப்பின் மூலம் இப்படி ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. பாபா வருவதும் பாரதத்தில் தான், மற்ற கண்டத்தில் ஏன் வர வேண்டும்? பாபா அழிவில்லாத மருத்துவர். எந்த பூமி நிரந்தரமாக வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அங்குதான் வருவார் கண்டிப்பாக. எந்த பூமியில் பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமி ஒரு பொழுதும் அழிய முடியாது. இந்த பாரதம் தேவதைகளுக்காக இருக்கிறது. இதில் ஒரு பொழுதும் மாற்றம் மட்டும்தான் ஏற்படுகிறது. பாரதம் உண்மையான கண்டமாக, பிறகு பொய்யான கண்டமாக மாறுகிறது. பாரதத்திற்குத்தான் ஆல்ரவுண்ட் நடிப்பு இருக்கிறது. மற்ற எந்த கண்டத்திற்கும் இப்படி கூற முடியாது. சத்தியம், அதாவது உண்மை என்ற பகவான் தான் வந்து உண்மையான கண்டத்தை ஆக்குகிறார். பிறகு அதை ராவணன் பொய்யான கண்டமாக ஆக்குகிறான். ஒரு துளியளவும் உண்மை கிடையாது. எனவே உண்மையான குருக்கள் கிடைப்பது இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சன்னியாசிகளை பின்தொடர்வார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் என எப்படி கூற முடியும்? இப்பொழுது பாபாவே கூறுகிறார், குழந்தாய் பவித்திரமாய் ஆகுக, தெய்வீக குணத்தை தாரணை செய்க. நீங்க இப்பொழுது தேவதையாக வேண்டும். சன்னியாசி எவரும் சம்பூர்ண நிர்விகாரி ஆகவில்லை. அடிக்கடி விகாரிகளிடம் பிறவி எடுக்கிறார்கள். அநேக பால பிரம்மச்சாரிகளும் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிறகு வயதாகிவிட்டால் கவனிப்பதற்கு கல்யாணம் செய்து கொள்வார்கள். பிறகு அவர்களுக்கு சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு செல்கிறார்கள். மீதி செல்வத்தை தானம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இங்கோ தங்களுடைய குழந்தைகளிடம் நிறைய மோகம் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு எல்லாம் அர்ப்பணித்துவிட்டு பிறகு கண்காணிக்கிறார்கள். நமக்கு பிறகு சரியாக நடத்துகிறார்களா இல்லையா என்று. ஆனால் தற்காலத்தில் குழந்தைகள் கூறுகிறார்கள், அப்பா வான்பிரஸ்தம் ஆகிவிட்டார், நல்லதாயிட்டு, சாவி கிடைத்து விட்டதே. ஆனால் உயிருடன் இருக்கும் பொழுதே செல்வம் முழுவதையும் அழித்து விடுகிறார்கள். பிறகு அப்பாவிடமே கூறுகிறார்கள், இங்கிருந்து போங்கள் வெளியே. இதனால் பாபா புரிய வைக்கிறார், கண்காட்சியில் நீங்கள் இதை எழுதி வையுங்கள் சகோதரிகளே, சகோதரர்களே, வந்து படைப்பவர், படைப்பின் ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை கேளுங்கள். இந்த சிருஷ்டியின் சக்கரத்தின் ஞானத்தை அறிந்தால் சக்கரவர்த்தியாக, தேவி தேவதையாக, உலகத்தின் மகாராஜன் மகாராணியாகி விடுவீர்கள். பாபா குழந்தைகளுக்கு கட்டளையிடுகின்றார். பாபா கூறுகிறார், இவருக்கு இது அநேக பிறவிக்கான பிறகான கடைசி பிறவி. நான் இவரிடம்தான் பிரவேசமாகிறேன். பிரம்மாவுக்கு முன்னால் விஷ்ணு, விஷ்ணுவுக்கு 4 கரங்களை ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? 2 கைகள் ஆணுடையது, 2 கைகள் பெண்ணுடையது. இங்கே 4 கைகளுடைய மனிதன் யாராவது இருக்கிறார்களா? இது புரிய வைப்பதற்காக கூறப்படுகிறது. விஷ்ணு என்றால் லட்சுமி நாராயணர். பிரம்மாவுக்கு கூட காட்டுகிறார்கள் 2 கைகள் பிரம்மாவுக்கு, 2 கைகள் சரஸ்வதிக்கு. இருவரும் எல்லையற்ற சன்னியாசி ஆகிவிட்டார்கள். சன்னியாசியம் வாங்கிய பிறகு வேற இடம் செல்வது என்பது உங்களுக்கு இல்லை. பாபா கூறுகிறார், இல்லற வாழ்க்கையிலிருந்து நரக
சொர்க்கத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள். நரகத்தை மறந்துவிட்டு சொர்க்கத்தை புத்தியால் நினைக்கவும். நரகம் மற்றும் சொர்க்கம் மீது புத்தி யோகத்தை விலக்கி சொர்க்கவாசியான தேவதைகள் மீது புத்தி யோகத்தை செலுத்தவும். யார் படிக்கிறாரோ அவருக்கு புத்தியில் இது இருக்கும் இல்லையா? அதாவது நாம் பாஸ் ஆகி இப்படி ஆகிவிடுவோம் என்பது. முன்பு எப்பொழுது வான்பிரஸ்து நிலை ஏற்படுமோ அப்பொழுது குருவை வைத்துக் கொள்வார்கள். பாபா கூறுகிறார், நானும் இவருடைய வான்பிரஸ்து நிலையில் தான் பிரவேசம் செய்கிறேன். இது அவருக்கு அநேக பிறவிக்கு பிறகு இறுதியான பிறவி. பகவான் கூறுகிறார், தான் நிறைய பிறவிக்கு பின் இறுதியான பிறவியில் தான் பிரவேசம் செய்கிறேன். யார் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இறுதி வரை தனது பங்கை நடித்தாரோ அவரிடம்தான் பிரவேசிக்கிறேன். ஏன் என்றால் அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டி இருக்கிறது. பிரம்மா தான் விஷ்ணு, விஷ்ணு தான் பிரம்மா. இருவருக்கும் 4 கரங்களை கொடுத்து இருக்கிறார்கள். கணக்கு இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதி தான் லட்சுமி நாராயணர். பிறகு லட்சுமி நாராயணர் தான் பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் சற்றென்று கணக்கை கூற முடிகிறது. விஷ்ணு என்றால் லட்சுமி நாராயணர் 84 பிறவி எடுத்து எடுத்து கடைசியில் சாதாரணமாக இப்படி பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இவருடைய பெயர் கூட பின்னால் பிரம்மா என்று பாபா தான் வைத்தார். பிரம்மாவுக்கு தந்தை யார் என்று கேட்டால் கண்டிப்பாக சிவபாபா என்பார்கள். அவரை எப்படி படைத்தார்? அடாப்ட் எடுத்தார். பாபா கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன், எனவே இப்படி எழுத வேண்டும். சிவபகவான் கூறுகிறார், நான் பிரம்மாவிடம் பிரவேசம் செய்கிறேன். அவருக்கு தன்னுடைய பழைய பிறவி பற்றி தெரியாது. அநேக பிறவிகளுக்கு இறுதியிலும் இறுதியான பிறவியில் நான் பிரவேசிக்கிறேன். அதுவும் அவருக்கு எப்பொழுது வான்பிரஸ்தா நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான். எவ்வளவு சுலபமாக கூறுகிறேன். மேலும் உலகம் பழையதாகி எப்பொழுது அழுக்காகிறதோ அப்பொழுதுதான் நான் வருகிறேன். முன்னால் 60 வயதிற்கு பின் தான் குருவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுதோ பிறந்தவுடனே குரு வைத்துக் கொள்கிறார்கள். இதை கிறிஸ்துவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். சரி, குழந்தை பருவத்தில் குருவை வைத்து கொள்ள என்ன அவசியம் வந்தது? சிறு வயதில் இறந்து விட்டால் சத்கதி கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், இங்கு எவருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது. பாபா இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார், உயர்ந்தவர் ஆக்குகின்றார். பக்தியில் ஏணியில் நீங்கள் இறங்கியே வந்தீர்கள். ராவண ஆட்சி இல்லையா? விகார உலகம் ஆரம்பிக்கிறது. எல்லோரும் குருவை வைத்திருக்கிறார்கள். இவரும் கூறுகிறார், நான் நிறைய குருக்களை வைத்து இருந்தேன். பகவான் அனைவருக்கும் சத்கதி தருகிறார், ஆனால் அவரை அறியவே இல்லை. பக்தி என்ற பெயரில் பலமான சங்கிலி உருவாகி கிடக்கிறது. சில சங்கிலி கனமாக, சில சங்கிலி லேசாக இருக்கிறது. ஏதேனும் கடமான பொருளை தூக்க வேண்டுமானால் எவ்வளவு பெரிய சங்கிலியில் கட்டி தூக்குகிறார்கள். இங்கும் அப்படி இருக்கிறது. சிலர் உடனே வந்து உங்களிடம் கேட்பார்கள், நன்றாக படிப்பார்கள். சிலர் புரியவே மாட்டார்கள். வரிசைப்படி மாலையில் மணிகள் அமைகின்றன. பக்தி மார்க்கத்தில் மாலையை நினைக்கிறார்கள். ஞானம் கொஞ்சமும் கிடையாது. குரு சொல்லிவிட்டார், மாலையை சுற்றி கொண்டிரு, அவ்வளவுதான். ராம் ராம் என்று ஒழித்து கொண்டு இருப்பார்கள். வாத்திய கருவி இசைப்பது போல சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் தெரியாது. ராம் என்று யார் கூறப்படுகிறார், கிருஷ்ணன் என்று யார் கூறப்படுகிறார், அவர் எப்பொழுது வருகிறார், எதுவும் தெரியாது. கிருஷ்ணரையும் துவாபர் யுகத்திற்கு எடுத்து போய் விட்டார்கள். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? குருமார்கள். கிருஷ்ணர் துவாபர் யுகத்தில் வந்தார் என்றால் பிறகு கலியுகம் வந்து விட்டதே, உலகம் தமோ பிரதானமாகிவிட்டதே. பாபா கூறுகிறார், நான் சங்கம் யுகத்தில் தான் வந்து தமோ பிரதானத்தை சதோ பிரதானமாக மாற்றுகிறேன். நீங்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உடையவர் ஆகிவிட்டீர்கள். பாபா புரிய வைக்கிறார், முள்ளிருந்து மலராக யாரேனும் நன்றாக புரிந்தால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கின்றீர்கள். எண்பத்தி பிறவி கதையும் சரிதான். ஞானக்கடல் ஒரு பாபா தான். அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தை தருகின்றார். இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சத்குரு பாபாவின் நினைவு மூலம் புத்தியை சதோ பிரதானமாக்கவும் உண்மையானவராகவும் ஆஸ்திகராகி பிறரையும் ஆஸ்திகராக்கும் சேவை செய்யவும். 2. இப்பொழுது வான்பிரஸ்து நிலை ஆகையால் எல்லையற்ற சன்னியாசியாகி அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கிவிட வேண்டும். தூய்மை அடைய வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம்.
தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட பரிஸ்தா ஆகுக. யாருக்கு எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளுடன் தொடர்பு, அதாவது மனதில் பற்று இல்லையோ அவர்களே பரிஸ்தா. பரிஸ்தாக்களுடைய பாதங்கள் எப்பொழுதுமே தரையிலிருந்து உயரத்திலேயே இருக்கின்றன. தரையிலிருந்து மேலே என்றால் தேக உணர்வின் நினைவில் இருந்து உயர்ந்து இருப்பது. யார் தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர இருக்கின்றார்களோ அவர்களே சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட பரிஸ்தா. அப்பேற்பட்ட பரிஸ்தாக்கள் டபுள் லைட் ஸ்திதியினுடைய அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகன்: வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும். அப்பொழுதே பிரதிஷ்டா ஏற்படும். நல்லது பாபா. ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.